நேத்து வீடியோல நம்ம 99 போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கியிருந்தோம். முக்கியமான விஷயம் இந்த தடவை நான் எக் உடையாம எடுத்துட்டு போயிட்டேன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை வரலாறு டே 20ல வாங்கிட்டு போன பொருள்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நைட்டுக்கு டின்னர் வாங்கியிருந்தோம். அதையும் ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வேலை பெண்டிங் இருந்தது, அதையும் முடிச்சிட்டு இந்த 40 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் அப்புறம் இப்ப அடிக்கடி வெயிட் செக் பண்றேன். அப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு நமக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. அந்த மீட்டிங் அப்படி இப்படின்னு பேசி முடிக்கவே கிட்டத்தட்ட 1.5 hour ஆச்சு. பேசினதை மறந்துடக்கூடாது நோட் பண்ணி வச்சுக்கிட்டு துணி துவைக்கிற வேலை இருந்தது. கிட்டத்தட்ட 1 வீக்கா நம்ம வாஷ் பண்ணவே இல்லை. நாளைக்கு சண்டேங்கிற காரணத்தினால எல்லா துணியும் மிஷின்ல போட்டு ஆன் பண்ணிட்டு நான் தூங்க போயிட்டேன். நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் மதியம் 2 மணிக்கு தாங்க எந்திரிச்சேன். சோ நைட் வாஷ் பண்ண துணி எல்லாம் காய போட்டுட்டு சண்டேஸ்ல ரொம்ப முக்கியமான வேலை ஆயில் பாத் எடுக்கிறது. கிட்டத்தட்ட நீங்க மேல பாக்குற வீடியோல இருக்க மாதிரியே தான் இருக்கும். இப்படி எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிச்சு முடிக்கவே மணி 3:30 ஆயிடுச்சு. நான் நினைச்ச குப்பையை பக்கத்திலே போய் தூக்கி போடலாம், பட் தூரத்துல இருந்தா தூக்கி போடுவோம்னு போட்டுட்டு நைட் வாஷ் பண்ணி வச்ச பாத்திரத்தை எடுத்து வைக்க மறந்துட்டேன். சோ அதையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த எக்கை வச்சு தான் இன்னைக்கு லஞ்ச் செய்ய போறோம். அதாவது ஈவினிங் சாப்பிட போற லஞ்ச் செய்ய போறோம். அவங்க எந்திரிச்சதே மதியம் 2 மணிக்கு. இதுக்கப்புறம் சாப்பிட கண்டிப்பா 6 மணி ஆயிடும். சாப்பாட்டுக்கு மிகவும் முக்கியமான பொருளான ரைஸ் அலசி குக்கர்ல வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா இவன் அதுக்குள்ள வந்துட்டான். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த எக்கை வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போறோம். அதுக்காக வெங்காயம் தக்காளி ரெடி பண்ணி அப்படியே அதை வச்சு கொஞ்சம் குரலை வித்த காட்டிட்டு கட்டிங் பண்ற இடத்துக்கு வந்துட்டோம். நான் ரொம்ப நேரமா ஏதோ ஒரு டிஷ்னு சொல்லிட்டு இருக்கேன். எதனால பேரை சொல்லாம இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா, ஏன்னா எனக்கே என்ன பண்ண போறேன்னு தெரியல. சோ சமைச்சு முடிச்சு பேர் வச்சுக்கலாம் சொல்லி சமைக்க ரெடி ஆயிட்டேன். எண்ணெய் ஊத்தி வெங்காயம் வதங்கறதுக்காக கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிட்டு வழக்கம் போல தேவையான அளவு சில்லியும் சேர்த்துட்டு எனக்கு ட்ரையா வேணாம் சோ தண்ணி ஊத்தி எனக்கு தேவையான எக்கையும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் மசாலா வாசம் போற வரைக்கும் கிண்டி அப்படியே எடுத்துக்கிட்டேன். நேத்து வாங்கின தயிரை ரைஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே மாம்பழம் எக்கு ஊறுகான்னு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் மறக்காம இந்த டிஷ்ஷுக்கு பேரை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. ஆனா டேஸ்ட் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா